வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பேபிகார்ன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பேபிகார்ன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் சுடு தண்ணி போட்டு அதில் 4 சிவப்பு மிளகாவை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அந்த சிவப்பு மிளகாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் போடுங்க. இதுக்கு நம்ம பட்டர் தான் யூஸ் பண்ணணும். பட்டர் போட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அதில் பச்சை மிளகா போடுங்க. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். பேஸ்ட்டோட பச்சை வாடை போய் அது நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்கிற பேபிகார்னை அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே தான் அது வேகணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அதை வேக வச்சுருங்க. இப்போ இதில் நாம் மிளகுத்தூள், சோயா சாஸு, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இது 3த்தையும் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. டேஸ்டான பேபிகார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.